ஓம் ஓம்காரி மாரியம்மா தாயே உலகாளும் தேவி அம்மா. ஓம் சக்தி மாரியம்மா தாயே உலகாளும் தேவி அம்மா. ஏற்றினோம் மாவிளக்கு உனக்கேற்றினோம் மாவிளக்கு, ஏற்றினோம் மாவிளக்கு உனக்கேற்றினோம் மாவிளக்கு. ஓம்காரி மாரியம்மா தாயே உலகாளும் தேவி அம்மா. ஓம் சக்தி பராசக்தி. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 12ஆம் நாள் 28/7/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள், வெற்றிகள், நாம் தொடங்குகின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து, பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாள். இன்று மங்களவாரம் என்று போற்றுகின்ற செவ்வாய்க்கிழமை, ஆடி செவ்வாய் கிழமை. இந்த ஆடி மாத்து செவ்வாயிலே 2வது செவ்வாய்க்கிழமை. இந்த ஆடி செவ்வாயிலே அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். பொதுவாக இந்த ஆடி மாதத்து செவ்வாய்க்கிழமைகளிலே ஜாதக ரீதியாக செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அல்லது காலசர்ப்ப தோஷம், புத்திர தோஷம் உள்ள சுமங்கலிகள், கன்னிப்பெண்கள் இந்த அம்பாளை வேண்டி ராகுகால துர்கா பூஜை செய்து கொள்வார்கள். இந்த ராகுகால துர்கா பூஜை அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தினாலே 1978ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. முதலிலே சாஸ்தாபீடத்திலே இந்த ராகு கால துர்கா பூஜை ஆடி செவ்வாய்க்கிழமைகளிலே ஆரம்பமாகி தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் 12 மாதங்களும் வருகின்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் இந்த ராகு கால துர்கா பூஜையை அறிமுகப்படுத்தி ஆரம்பமாகி அதனை இன்று உலகளாவிய ரீதியிலே ஆடி செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கு இந்த ராகு கால துர்கா பூஜை என்பது இன்று நாட்டின் பல பாகங்களிலும் நடைபெறுகின்ற ஒரு சிறப்பு. இலங்கை திருநாட்டில் மட்டுமல்ல உலக நாடுகளிலும் கூட இன்று இந்த ஆடி செவ்வாயை அம்பாள் வழிபாடாக செய்யப்படுவது. இது முன்னைய காலத்திலே தமிழகத்திலே மட்டும்தான் இந்த ஆடி செவ்வாயில் அம்பாளை வழிபட்டு வந்தார்கள். இந்த ராகு கால துர்கா பூஜை அதனுடைய சிறப்புகள், அதனுடைய பெருமைகள் எல்லாம் துர்க்கை சித்தர் மூலமாக எமது அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்திலே 79ஆம் ஆண்டு நாம் ஆரம்பித்து இன்று வரையிலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற ஒரு சிறப்பு இருக்கக்கூடியது. இந்த ராகுகால துர்கா பூஜை என்கிற பொழுது இந்த எலுமிச்சம்பழத்தை 2 கூறுகளாக நறுக்கி அதற்குள்ளே இருக்கின்ற சுளைகள், சாறுகள், விதைகளை அப்புறப்படுத்தி மறுபுறம் திருப்பி கிண்ணம் போல செய்து நெய் விட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து கொள்வார்கள். நமது உடலை நாம் கூறுகளாக்கி காமம், குரோதம், லோபம், மோகம், மதமாச்சரியம் தீயவையெல்லாம் அகற்றி மனதை நல்வழிப்படுத்தி இதயத்திலே தீபங்கள் ஏற்றுவது போல உடலதனை தட்டாக்கி உள்ளமதை மாவாக்கி உயிரதனை திரியாக்கி ஏற்றினேன் மாவிளக்கு என்கின்ற வகையிலே இந்த ஆடி செவ்வாயிலே அம்பாளுக்கு மாவிளக்கு ஏற்றக்கூடியவர்கள் மாவிளக்கு ஏற்றிக்கொள்ளலாம்.
ராகுகால துர்கா பூஜை செய்யக்கூடியவர்கள் ராகுகால துர்கா பூஜை செய்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த ஆடி மாதத்திலே அம்பாளுடைய சிறப்புகள், ஆடி மாதத்தின் சிறப்புகள், ஆடி செவ்வாயின் சிறப்புகள் தொடர்பாக தொடர்ந்து நாம் சிந்திப்போம் என்று கூறி, எதிர்வரும் 5/8/2026 புதன்கிழமை ஆடிப்பூர மகோற்சவத்தை முன்னிட்டு கேகாலை மாவட்டம் வரக்காப்பளை அம்பேபூச ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் ஆலயத்தினுடைய ஆடிப்பூர மகோற்சவம் கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகி ஆடிப்பூரத்தன்று இந்த அம்பாளுடைய சங்காபிஷேகம், நவோத்திர சக சங்காபிஷேகமும் மாலை ரதோற்சவமும் நடைபெற இருக்கின்றது. அந்த வகையிலே அடியவர்களெல்லாம் இந்த நிகழ்வுகளிலே கலந்து இறையருளை பெறுகின்ற வகையிலும் அனைவருக்கும் இறையருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டேம் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சுபம்.